படத்தோட இயக்குனர் சுதீஷ் சங்கருக்கு இது மூணாவது படம். ஒரு பேசிக்கா கேரளாவை சேர்ந்தவருங்கிறதுனால மலையாள சினிமா மாதிரியே ரொம்ப ஸ்லோவா தான் பிக்கப் ஆகிற மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் போக போக படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் த்ரில்லிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படம் சொன்ன மெசேஜ், குற்றங்கள் உங்க வீட்டுல நடந்தாதான் உங்களுக்கு வலிக்கணும்னு இல்ல, எந்த வீட்டுல யார் பாதிக்கப்பட்டாலும் அது நம்ம வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட மாதிரி நினைச்சு கலை எடுக்கணும்னு சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட முதல் பகுதியில அன்பே சிவம் படம் மாதிரி, மீனவன் படத்துடைய செகண்ட் ஹாஃப் மாதிரி ஒரு ரெண்டு கதாபாத்திரங்களை வச்சு கொண்டு போய் அந்த ரெண்டு கதாபாத்திரங்களை மட்டும் வச்சு மற்ற கதாபாத்திரங்களை ஒவ்வொன்றா கதைக்குள்ள கொண்டு வந்த ஐடியா நல்லா இருந்தது. படத்துக்கு கேரக்டர் ஸ்கெட்சிங், கேஸ்டிங் செலக்ஷன் நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு வடிவேலு எப்படி கதாநாயகன் செலக்ட் பண்ணாங்கன்னு ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அதுதான் சரின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி, சரத்குமார் மாதிரி கம்பீரமான கதாநாயகர்களை போட்டா இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ஆடியன்ஸ் ஈஸியா கொஞ்ச நேரத்துல கெஸ் பண்ணிடுவாங்கன்னு காமெடி நடிகரா பார்த்து போட்டு ஆரம்பத்துல ஒரு காமெடி ரோடு டிராவலர் படம் மாதிரி கொண்டு போய் அப்படியே ஒரு த்ரில்லர் சினிமாவை மாத்தின ஐடியா நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுனவர் வி கிருஷ்ணமூர்த்தி. படம் போக போக என்னடா நம்ம ஒரு மாதிரி படம் போகும்னு நினைச்சா திடீர்னு படம் டேக் டைவர்ஷன் எடுத்து வேற ரூட்ல போகுதுன்னு ஒரு ஷாக் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க படத்துல. எப்படி நம்ம சுப்பிரமணியம் படம் ஒரு ஜாலியான காமெடி படம் மாதிரி போய் இடைவெளிக்கு பிறகு ஒரு கிரைம் சினிமா மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இதுக்கு மேல நான் நிறைய விஷயங்களை சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிரும். அதனால நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இந்த படத்தோட வசனங்கள் நல்லா இருந்தது. நமக்கு பிடிச்ச ஷூ கடவுள் நமக்கு கொடுக்கலன்னா நம்ம தான் எடுத்துக்கணும், அதுக்கு பிராயர் சித்தமா கோவில போய் மன்னிப்பு கேட்டுக்கிடணும்னு பகத்பாஸ் சொன்ன உடனே வடிவேலு அதனாலதான் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்களான்னு கொடுக்குற கவுண்டர் நல்லா இருந்தது. என்ன நீங்க சாமியே இல்லைங்கிறீங்க ஆனா சாமியை கும்பிடுறீங்கன்னு பாப்பா கேட்ட உடனே அதுக்கு வடிவேலு இப்ப நீ கூட என் பக்கத்துல இல்லைங்கிறதுக்காக நீதான் தயா இல்லைன்னு ஆயிடுமான்னு கவுண்டர் கொடுப்பாரு வடிவேலு. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் படத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது சூப்பர் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியுடைய 98வது படம். ஒரு சினிமா நிறுவனம் 1980களில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் 98 படங்கள், அதுலயும் புது வசந்தம், நாட்டாமி, சூரிய வம்சம், பூவே உனக்காக, சேரன் பாண்டியன் மாதிரி நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், எவ்வளவு பெரிய சாதனை. இப்ப மாரிசன் மாதிரி ஒரு படம் தயாரிச்சதுக்கு ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த படத்துக்கு சினிமாட்டோகிராபி ஏற்கனவே போர் தொழில் மாதிரி படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ண கலைச்செல்வன் சிவாஜி, திருநெல்வேலி சாலைகள், திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு, கன்னியாகுமரி கடல், நாகர்கோவில் தெருக்கள், திருவண்ணாமலை உச்சி, தமிழ்நாடு நகரப்புற கிராமப்புற ரோடு எல்லாத்தையும் காமிச்சது அவ்வளவு அருமையா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல படத்தோட த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்க்கு கேமரா அற்புதமா கொடுத்திருக்கு. அடுத்து இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. டைட்டில் சீன் சாங், வடிவேலுடைய பிளாஷ்பேக் சாங் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லாவே பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தோம். அடுத்து படத்தோட எடிட்டர் துருவங்கள் 16 மாதிரி நான் லீனியர் படங்களை சிறப்பா எடிட் பண்ண ரீஜஸ் சார நல்லாவே எடிட் பண்ணியிருந்தாரு. இடையில 1-2 இடங்கள்ல நான் லீனியர்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாரு.